ஓகே, ஸோ இப்போ ஒரு 4 சாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, நீங்கள் சி ப்ரோக்ராமிங் படிக்கும்போது நிறைய ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ்லாம் சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸ் மெம்பர் வேரியபிள், ப்ரைவேட் மெம்பர் வேரியபிள், பப்ளிக் மெம்பர் வேரியபிள், மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கால் பண்ணுங்கள். மொத்தத்தில் நீங்கள் ஏற்கனவே சி ப்ரோக்ராமில் எது எதெல்லாம் ரசித்து ப்ரோக்ராம் புரிஞ்சு நீங்கள் போட்டிங்களோ அந்த ப்ரோக்ராம்லாம் எடுத்து நீங்கள் இப்படித்தான் ஒரு கிளாஸ் இருக்கணுன்றதை டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ நீங்கள் போடுற ஒரு ப்ரோக்ராமை தப்புன்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் யாருமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரைவேட் மெம்பர், பப்ளிக் மெம்பர் இது மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு 10 ப்ரோக்ராமாவது நீங்களே ப்ரோக்ராம் பண்ணி மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கால் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ரிசல்ட்லாம் கரெக்டாக வருதான்றதை பார்த்துட்டு அடுத்த செஷனுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், C++னுடைய மெயின் ஹார்ட்டையே நம்ம டச் பண்ணிட்டோம். ஸோ கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி கிளாஸில் ப்ரைவேட் மெம்பர் எப்படி போடுறது, பப்ளிக் மெம்பர் எப்படி போடுறது, பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸு, ப்ரைவேட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி போடுறது, அது எப்படி மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம், எப்படி கால் பண்ணுறோம், இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாவே 75% ஆஃப் C++ கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு மேலே வரதெல்லாம் ரொம்ப சிம்பிள், உப்புன்னு ஊதிட்டு போயிடுவோம். பட் உங்களுக்கு மைண்டில் சும்மா ஒரு தியரிட்டிக்கலாக மட்டும் ஞாபகம் இருக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா உடனே எப்படி கிளாஸை போடணுன்ற ஒரு திங்கிங் வரணும் இனிமேல். ஏன்னா இப்போ சி ப்ரோக்ராமிங் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் ப்ரோக்ராமிங் மெத்தட்லாம் இப்போ கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா லாங்குவேஜுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜாக தான் இருக்குது. அதனால் மினிமம் நீங்கள் கிளாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராமையே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த எல்லாத்தையும் நீட்டாக ஒரு 10 ப்ரோக்ராமாவது நீங்கள் சி லாங்குவேஜ் கற்றுக்கும் போது எதெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூ கம் டு த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.